மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு திருவிழா 2026 முகூர்த்த கால் நடும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு திருவிழா 2026 ஒட்டி முகூர்த்த கால் நடும் நிகழ்வு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் KJ பிரவீன்குமார் மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவி திருமதி ரேணுகா ஈஸ்வரி ஆகியோர் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பெரும் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அமைச்சர் மூர்த்தி அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு முகூர்த்த கால் நடும் விழாவினை துவக்கி வைத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில், உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டினுடைய இன்றைக்கு பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழாவை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவருடைய தலைமையில் அத்தனை அதிகாரிகளும் அத்தனை பொறுப்பாளர்களும் கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆண்டை விட இந்த ஆண்டிற்கு சிறப்பாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடலுக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கிறார்கள். அதோடு எல்லா தரப்பு அனைத்து கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள், ஜல்லிக்கட்டினுடைய ஆர்வலர்கள், அதே போல ஜல்லிக்கட்டு காளைகள், வீரர்கள் எல்லோருக்கும் உரிய மரியாதை கொடுத்து கிராமம் கமிட்டி மற்றபடி எல்லாரும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடைபெறுவதற்கு பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் விரிவில் ஆதரவு தருவேன் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பரிசு அதெல்லாம் முதலமைச்சர் சார்பில், முதலமைச்சர் சார்பில் அதே போல யாரெல்லாம் நன்கொடை தருகிறார்களோ அவரவர்கள் பெயரில் இங்கே அறிவிப்பார்கள். இது எப்பயும் போல நடைபெறக்கூடிய துணை முதலமைச்சர் 16ஆம் தேதி பாலமேடு வருகிறார். 17ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அலங்காநல்லூர் வருகிறார். இதோட எல்லா கட்சி தலைவர்களும் வருவாங்க, எல்லாரும் அதில் பங்கு வருவாங்க. அந்த மாதிரி எல்லா அதிகாரிகளும் அது போல் பொதுமக்கள் நாளையர்கள் எப்பயும் போல் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு சிறப்பாக ஒரு ஏற்பாடு பண்ணி பத்திரிகை துறை தொலைக்காட்சி பொறுத்தவரைக்கும் உரிய இடத்துல நாங்கள் அந்த ஏற்பாடு பண்ணுவோம். எல்லாமே அது ரெண்டுமே ஸ்பெஷல் தானே. அந்த ஸ்பெஷலானா யாரு கொடுக்குறோம், அதில் வந்து இப்போ டிராக்டர் கொடுங்கன்னு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த சைடும், மற்றபடி கிராம விவசாய சட்டத்தை மற்றவங்களாம் கேட்டாங்க. அதனால் 3 டிராக்டர் கொடுக்குறாங்க. 3ஆவது பிரைஸு அது ஸ்பான்சர் எப்படி கொடுப்பாங்க, எல்லாமே ஸ்பான்சர் தான். அதில் வந்து அரசை பொறுத்தளவு இந்த நிகழ்ச்சிகளுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் தெரிவிச்சிருக்கோம். மாவட்ட நிர்வாகம் தான் அவ்வளவு எல்லா செயல்பாடுகளும் சொன்னாங்க. டிஜிட்டல் கோடு ஏதோ டிஜிட்டலில் அது அதுக்கான ஏற்பாடு ஆட்சியர் தலைமைக்கு வச்சு 3 ஊர்லேயுமே டிஜிட்டல் ஸ்கோர் போடு. ஆமாம் ஆமாம். பார்வையாளர் ரொட்டீனாக ஒரு 1 ஹவருக்கு ஒரு ரொட்டை எப்பயும் மாத்திரம் தான். அதில் ஒன்றும் புதுசு இல்லை, எப்பயுமே அது ரொட்டீனாக நடக்கிறது தான். அதாவது உள்ளூர் காலைகளுக்கு முக்கியத்துவம் தரணும் முறையும் நிறைய ஜல்லிக்கட்டுலையும் எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடைபெறும். கொஞ்சம் அவ்வளோதான். ஆர்கனைஸ் சரியா போட்டு
ஒரு சைடு அப்படியே நில்லுங்க, அவ்வளோதானே வேற ஒன்றும் இல்லை. சார் கொஞ்சம் சரி போட்டு